குரு பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சரணம், குலதெய்வமே சரணம், ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத அழகூத்த ஐயனாரே சரணம். திரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாரூடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். குலதெய்வத்தின் பேருள்ளார் அனைவரும் நலமோடு பலமோடு வாழ பிரார்த்திக்கின்றோம். இந்த மாதம் ஆவணி மாதம் பிறந்துள்ளது. ஆவணி மாதம் என்பது ராசி சக்கரத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியில், அதாவது சூரிய பகவானுக்குடைய சொந்த வீட்டில் அவர் சஞ்சரிக்கின்றார். இந்த மாதம் சிம்ம மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இம்மாதம் மிகவும் சிறப்பான மாதமாகும். ஆடி மாதம் அம்மனுக்கு வழிபாடுகள் சிறப்பு என்பது போல் ஆவணி மாதம் சிவபெருமானுக்கு வழிபாடுகள், மற்ற விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, மற்ற விழாக்கள், இறை தொடர்பான அனைத்து சிறப்பான விழாக்கள்லாம் நடைபெற உள்ள மாதம் இந்த ஆவணி மாதம். ஆடி மாதம் நாம் இல்லங்களில் எந்த விசேஷமும் பெரிய அளவில் செய்வது கிடையாது. முக்கியமாக திருமணங்கள் எதுவும் நடைபெறாது ஆடி மாதத்தில். அது கோவிலில் உள்ள திருவிழாக்கள் நடைபெறுவதற்காகவும் இறை வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் அது அமைந்தது. ஆவணியில் நாம் இல்லங்கள் தோறும் மகிழ்வுகள், கொண்டாட்டங்கள், குதூகலங்கள் நிரம்பி வழிய இந்த ஆவணி மாதம் பிறந்துள்ளது. இந்த முதல் நாள் அன்று நாம் நமது இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள், குலதெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பான முறையில் செய்தோம். அதையும் தற்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் என்னென்ன பார்க்க போகிறோம் என்பதை இப்பொழுது முதற்கண் ஒரு சிறிய குறிப்பு கொடுத்துவிட்டு தொடர்கின்றேன். முதலாவதாக இந்த ஆவணி மாதத்தின் பற்றிய சில சிறப்புகள் பற்றி தெரிவித்துவிட்டு தொடர்ந்து ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நமது ஆலத்தூரிலிருந்து அரசாட்சி செய்யும் நமது ஆச்சாலம்மன் கோயிலில் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று கிராமத்தில் உள்ள மகளிரால் குத்துவிளக்கு பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகள் சிலவற்றை பார்த்துவிட்டு நமது குலதெய்வத்திற்கு ஆவணி முதல் தேதி அன்று நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளை பார்த்து கழிப்போம். அதன் தொடர்ந்து நமது ஆலய வளாகத்தில் சுற்றுச்சுவர் கட்டுமான பணி 3 விஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றியும் சில குறிப்புகள் பார்த்துவிட்டு நாம் இனிதே இந்த எபிசோடை முடிவு செய்வோம். தற்பொழுது வாருங்கள், நாம் ஆவணி மாத சிறப்புகளை பற்றி சில வரிகள் பார்த்துவிட்டு நாம் நமது குலதெய்வ அபிஷேகம், ஆச்சாலம்மன் கோயில் குத்துவிளக்கு பூஜை, கட்டுப்பாடு மணி இவைகளை பார்ப்போம். நன்றி. மகாபலி மன்னனுக்கு மகாவிஷ்ணு மோட்சம் அளித்த மாதம் இந்த ஆவணி மாதமாகும். அதுபோன்று மதுரையில் என் பெருமான் ஈசன் திருவிளையாடல் வீட்டுக்கு மண் சுமந்த வரலாறு நடந்த மாதம் ஆவணி மாதமாகும். ஆவணி ஞாயிறு ஆத்ம பலத்தை கூட்டும் என்பார்கள். ஆவணி ஞாயிறு அன்று ஞாயிறு ஹோரை காலை 6 முதல் 7 வரை இருக்கும். அந்நேரத்தில் நாம் சூரிய பகவானை ஆராதனை செய்து நமக்கு வேண்டிய வரனை கேட்டு வாங்கலாம் என்று கூறுவார்கள். ஆகவே ஞாயிறு, அதாவது சொந்த வீட்டில் சூரிய பகவான் சிம்மராசியில் இருக்கிறதுனால இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் நம்ம சொன்னோம். எஸ்பெஷலி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனுக்கு சிறப்பு நாள் இல்லையா, சிம்மராசியிலே இருக்கிற சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பாங்கள்ல, அதுமாரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூரியன் ஞாயிறு அன்னைக்கு உங்களுக்கு எல்லா வரன்களும் கொடுத்து அருள்வார். இப்பொழுது நாம் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நமது
ஆலத்தூரில் அருளாட்சி செய்து வரும் அருள்மிகு ஆச்சாலம்மன் கோயிலில் கிராம மகளிர் ஒன்றிணைந்து குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக செய்து அருள் பெற்று மகிழ்ந்தனர். அக்காட்சிகளை இப்பொழுது பார்த்து மகிழ்வோம். அம்மனின் அருள் பெற்று சிறந்திடுவோம். என்ன மெய் என்பர்களே, ஆலத்தூர் அம்மன் அருள் பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது ஆலத்தூரில் இருந்து நமது குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு ஆவணி முதல் நாள் அன்று நடைபெற்ற அபிஷேக ஆராதனை காட்சிகளை இப்பொழுது பார்த்து மகிழ்வோம்.
पूर्णपुष्कला समेत अलगुट अजिनान स्वामिनः नमः समस्त राजोपचारा समर्प्य लगी योमं संवेदा रामनाम संवेदा संवेदा आयरन को दीपक दीपक குலதெய்வ அபிஷேக ஆராதனைகளையும் அலங்காரம் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. கண்டு கழித்திருப்பீர்கள். உள்ளூர் கிராமவாசிகளும் குலதெய்வக்காரர்களும் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து பகிர்ந்தனர். தாங்களும் காண வேண்டி இந்த காட்சிகளை நாம் யூடியூப் சேனல் வழியாக வர இயலாதவர்களுக்காக இதை போடுகின்றோம். தயவுசெய்து பார்த்துவிட்டு அனைவரும் முடிந்த போது தமிழ் முதல் தேதி அன்னையே வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நம்ம செயல்படுறோம். பார்த்து மகிழலாம். என்னுடைய சேர்ந்து நீங்கள் தரிசனம் செய்யலாம். உங்களை எல்லாரையும் பார்க்கணுன்ற ஆசையினால தான் உங்களை எல்லாரையும் மாதம் ஒரு நாள், எல்லா மாதமும் வரணும்னு கூட சொல்லலை, 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு 3 மாதம் ஒரு ட்ரிப்பாது தமிழ் மாத பிறப்பன்னைக்கு நமது ஆலத்தூர் கோயிலுக்கு வாருங்கள். நாம் சேர்ந்து சாமியை வழிபட்டு மகிழலாம். நமது ஆலத்தூர் குலதெய்வ கோயில் வளாகத்தில் சுற்றுச்சுவர் கட்டுமான பணி நடந்து வருவது கடந்த பல எபிசோட்களில் தங்களுக்கு காட்சிப்படுத்தினோம். பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். தற்பொழுது கட்டுமான பணியில் ஒரு 90% முடிஞ்சு போச்சு. இப்போது வெள்ளை அடிக்கிற வேலைகளும் ஆரம்பிச்சிருக்கோம். உள்ளுக்குள்ளே கோயில் உள்ளுக்குள்ளே இந்த சில இதெல்லாம் பழுது பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் நடந்து முடியும் தருவாயில் இருக்குது. அதனால் வெள்ளை அடித்து பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்கு இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் நடைபெறு வருது. அது தொடர்பாக நம்ம குலதெய்வக்காரரே ஒருத்தர் பெயிண்டர் கிடைச்சார். அவர் பேர் பால முருகன் அவர் பேர். அவரும் நம்மக்கிட்ட இந்த குலதெய்வ கோயில் இந்த பெயிண்ட் சம்மந்தமாக என்னென்ன பண்ண போகிறாருன்ற ஒரு நேர்காணல், சிறிய நேர்காணல் ஒன்று அவர் பேட்டி அளித்தார். அதனையும் இப்பொழுது நாம் கண்டு மகிழலாம். ஆலய கட்டுமான பணி முன்னேற்றத்திலையும் கண்டு மகிழுங்கள். சொல்லலாம் சார். வணக்கம். நீங்கள் தான் பெயிண்ட் பண்ணுறீங்க போல இருக்குது. ரொம்ப சந்தோஷம். பணி இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்லபடியாக நடக்கணும் ஐயனார் கோயிலில். இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளை அடிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இது என்ன ஃபஸ்ட்டு இதை எப்படி சொல்கிறது? இதை ஒயிட் வாஷ், முதல்ல ஒயிட் வாஷ் கொடுத்துக்கிறோம். ஃபர்தராக என்ன சார் செய்வீங்க? அதில் பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து உங்களுக்கு மாணிக்கப்பட்ட கட்டுவோம். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சந்தனம் கலர் எடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலராக பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்டாக கலர் கொடுக்கும். வெரி குட், வெரி குட். கான்ட்ராஸ்டாக கலர் கொடுப்பீங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் உள்ளார வேலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் நம்ம உள்ளார கிரில் எல்லாமே. ஆமாம், கிரில் எல்லாமே பெயிண்ட் அடி. ஆமாம், ஃபுல்லாக ஒர்க் முடிச்சிடணும். நம்ம கும்பாபிஷேகத்துக்கு செய்கிற மாதிரி ரெடி பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் பேர்? என் பேர் பாலமுருகன் சார். எங்கே உள்ளூர்காரங்களா? ஆலத்தூர் தானே? நீங்கள் குலதெய்வக்காரங்க தானே? சொன்னார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா குலதெய்வமே உங்களை அழைச்சி கொண்டு வந்து உங்ககிட்ட வேலை வாங்கிக்குது.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க நன்றி. எவ்வளோ விரைவாக பணி முடிக்க முடியுமோ நல்லபடியாக முடிச்சு கொடுங்க சார். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். நெஞ்சங்களே, பாலமுருகன் அவர்களின் நேர்காணல்களை கேட்டு மகிழ்ந்து அதனுடன் நமது குலதெய்வ கோயில் வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் கட்டுமான பணியும் கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என நினைக்கிறேன். இது தொடர்பாக நாம் பலமுறை சொல்லியுள்ளோம். கட்டுமான பணி மிகவும் கொஞ்சம் கஷ்டமான பணிதான். இருந்த பொழுதிலும் ஐயனாரின் அருளால் உங்களின் ஒத்துழைப்பால் இதனை நாம் கட்டி முடித்துள்ளோம் என்று கூறுவதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இன்னமும் ஒரு சில பேர் நன்கொடை அளிக்க தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னவென்றே புரியவில்லை. உள்ளூர்காரர்கள் வந்து போவர்கள் பார்த்துவிட்டு நமது கஷ்டங்களை தெரிந்து கொண்டு நிதி நெருக்கடியை புரிந்து கொண்டு அவர்களால் என்ற ஒரு தொகையை கொடுத்து சிமெண்ட்டாகவோ மணலாகவோ கல்லாகவோ எப்படி சொல்கிறதுனே தெரியல. உள்ளூரில் கஷ்டப்படுறவங்க தான் நமக்கே தெரியும். எல்லாருக்கும் ஆனால் நம்ம வாட்ஸ்அப் மூலிமா நன்றி தெரிவிக்கிறோம். இண்டிவிஜுவலுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய தினக்கூலி விவசாயிகள் நான் சேர்த்து வச்ச 2000 1000 எல்லாம் கொடுத்து ஐயா 2 மூட்டை சிமெண்ட் வாங்கிக்கோங்க, 5 மூட்டை சிமெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டுமான பணி ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் கூலி தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகளும் அதிகம், கட்டுமான பொருட்களின் விலையும் அதிகம். இதில் நாம் ஒரு பல காலம் பல தலைமுறைகள் கண்டு மகிழ ஒரு கட்டுமான பணியை நடத்தி வருகின்றோம். குலதெய்வக்காரர்களுடைய பங்களிப்புடன் அதில் மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் குலதெய்வக்காரர்கள் இல்லாதவர்களும் நிறைய பேர் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டுமான பணியை பார்த்து பிரம்மாண்டமான இந்த பணி பல கஷ்டங்களுக்கு நடுவில் நிதி நெருக்கடி எவ்வளவு இருந்தாலும் ஐயனாரின் அருளால் நல்லபடியாக நடந்து முடிய உள்ளது.
இந்த நேரத்தில் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, உள்ளுக்குள்ளே உள்ள சில பழுதுகள்லாம் நீக்கிறதுனாலும் நமக்கு எல்லாத்துக்கும் நிதி தேவைப்படுது இல்லையா? ஸோ குலதெய்வக்காரர்களுடைய பங்களிப்பு வேண்டும், குலதெய்வக்காரர்களும் இந்த புண்ணியம் பெற வேண்டும் அப்படின்ற நல்ல எண்ண அடிப்படையில் தான் நம்ம இந்த கோரிக்கை விட்டோமே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. தயவுசெய்து கொடுக்காதிருப்பவர்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கிறோம். மெய்யன்பர்கள் அனைவரும் நமது ஆலத்தூரில் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று ஆச்சாலம்மன் கோயிலில் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜை காட்சிகளை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மற்றும் ஆவணி 1 தேதி அன்று நமது குலதெய்வத்திற்கு நடைபெற்ற தமிழ் மாத முதல் நாள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளையும் கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள். நமது குலதெய்வ வளாகத்தில், கோயில் வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் கட்டுமான பணிகளை பார்த்தும் அதன் முன்னேற்றம் அறிந்தும் தற்போது நடைபெற்று வரும் வண்ணம் பூசுதல் பணியும் பார்த்தும் பாலமுருகன் என்பவர் குலதெய்வக்காரர், அவர் மனமும் வந்து நமது கோயிலுக்கு வண்ணம் பூசி தர வந்துள்ளார். அவருக்குள்ள பணம் நம்ம கொடுத்துருவோம், இருந்தாலும் அவர் இன்வால்மெண்ட்டு குலதெய்வக்காரன்றதுனால டோட்டல் இன்வால்மெண்ட்டு அந்த பணியில் இருக்கும். அது குலதெய்வமே நம்மளை அவருக்கு அடையாளம் காட்டி கொடுத்து அவரை இந்த பணியை ஏற்க சொல்லி கட்டளையிட்டுள்ளார் போலும். அவரும் வந்து தனது பணியை 2 நாட்களாக பார்த்து வருகிறார். நாம் அங்கு ஆவணி மாதம் 1 தேதி அன்று சென்றபோது இவளை பார்த்து பரவசமடைந்தோம். நீங்களும் பரவசமடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இக்காட்சிகளை இந்த யூடியூப் சேனல் வழியாக நாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தியுள்ளோம். பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பார்க்காதவர்களும் பார்க்க செய்யுங்கள், கமெண்ட் கொடுங்க, லைக் போடுங்க. இதெல்லாம் இங்கே இந்த யூடியூப் சேனல் டீம் ஒன்று இருக்குது, அந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ரிக்வெஸ்ட், வேறு ஒன்றும் இல்லை. லைக்கு, கமெண்ட்டு, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம சேனல் நல்லா ஜம்முன்னு வரும் உங்களுடைய ஆதரவால் அப்படின்றத நான் இது படிக்கிறேன். கண்டு கழித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது ஆவணி மாத நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.